ஒரு ஊர்ல ஒரு மண்பானை செய்றவனும் அவன் மனைவியும் வசிச்சு வந்தாங்க. அவரு களிமண் பானைகளை செஞ்சு அதை வித்து அவங்க வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. அவர் ரொம்ப கனிவானவரும் பொறுமையான ஒரு மனிதர். ஆனா அவங்க மனைவி ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்டவங்க. அவங்க சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் கொள்வாங்க. ஒரு நாள் மனைவி இப்படி தன் கணவன் கிட்ட சொல்றா, என்னங்க இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா புதுசா கேக்குற? எப்போ உனக்கு கோவம் வராம இருந்திருக்கு? நான் கோவப்படுறது எனக்கும் என்ன சுத்தி இருக்கவங்களுக்கும் சோகத்தை தான் கொடுக்குது. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா அது எனக்கு ஒரு பிறவி குணம்னு மத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட பக்கத்து வீட்டு பொண்ணு கூட சண்டை போட்டுட்டேன். இதாச்சும் பண்ணுங்க, என் கோபத்துக்கு மருந்து கண்டுபிடிங்க. மறுநாள் காலையில கிருஷ்ணா அவன் மனைவிய ஒரு பிரபலமான உள்ளூர் வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போனான். சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? அவளும் நடந்ததெல்லாம் சொன்னான். வைத்தியரும் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரு. இந்த நோயை சரிப்படுத்த முடியுமா? நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா மனைவி. அப்புறம் வைத்தியர் அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மருத்துவ பொட்டலத்தோட வெளியே வந்தாரு. அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? இது சில மாத்திரைகள். உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இதுல உன்னை வாயில போட்டுட்டு அதை உறிஞ்சு மெல்லக்கூடாது, அதை உறிஞ்சிட்டே இரு. வைத்தியர் சொன்னாங்க. அப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு கிருஷ்ணாவும் அவர் மனைவியும் வைத்தியர்கிட்ட வந்தாங்க. கிருஷ்ணாவோட மனைவி வைத்தியரோட கால்லயே விழுந்துட்டா. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? என்னன்னு எனக்கு விவரமா சொல்லு. உங்க மருந்து அற்புதங்களை பண்ணியிருக்க ஐயா. அதனால நான் பல உறவுகள் காப்பாத்தப்பட்டிருக்கு. ஒரு நாள் நான் என் கணவரோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது என் மாமியார் உள்ள வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே நான் ஒரு மருந்த வாயில போட்டுட்டேன். உடனே நான் அமைதியும் ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, இவ பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போடுற நிலைக்கு தள்ளப்பட்டா. உடனே மருந்த வாயில போட்டா. அது எல்லாம் அமைதியா போயிருச்சு. நான் கோவப்படும் போதோ இல்ல மத்தவங்க கோவப்படும் போதோ அந்த மருந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணுச்சு. வைத்தியர் சிரிச்சுட்டே சொன்னாரு, அது மருந்தே இல்ல, அது வெறும் இனிப்பு மிட்டாய் தான். உங்க உறவுகள் குணமடைஞ்சது அந்த மிட்டாயினால இல்ல, நீங்க அமைதியா இருந்தனால தான். நீங்க கோவப்படும் போதெல்லாம் அமைதியா இருந்து எது சரி எது தவறுன்னு சிந்திக்க உங்களுக்கு நேரம் இருந்ததால மோசமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல் உறவுகளை சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதப்படுத்தும். இது மாதிரி நேரங்கள்ல நம்ம இடை நின்று அமைதியா இருக்க கத்துக்கிட்டா பல மோதல்களை தடுக்கலாம். வைத்தியர் சொன்னதை கேட்டனால கிருஷ்ணாவோட மனைவி கோபப்படுறதே கம்மி பண்ணிட்டாங்க. கல்வி இல்லாத செல்வம் கையில் நீர் போன்றது. கல்வி எவ்வளோ முக்கியம், அது எப்படி சோமசுந்தரம்னு ஒருத்தரோட வாழ்க்கையை காப்பாத்துச்சுன்ற கதையை தான் பார்க்க போகிறோம். வள்ளியூர் என்ற கிராமத்தில் சோமசுந்தரம்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பரம்பரை பணக்காரர். ஊர் முழுக்க நிலம், வயல்வெளி, தோப்புன்னு செழிப்பாக வாழ்ந்து வந்தார். நல்ல வாழ்க்கை வாழ்றான் சோமசுந்தரம். எல்லாம் பரம்பரை சொத்து. என்ன சொத்து இருந்து எதுக்கு? அவனுக்கு படிப்பறிவே இல்லை. எழுதவோ படிக்கவோ தெரியாது. வெறும் கை நாட்டு தான் அவன். இவ்வளோ சொத்து இருக்கும்போது கல்வி இருந்தா என்ன, கை நாட்டா இருந்தா என்ன? கை நிறைய தண்ணி வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சுருண்டு கீழே சொட்டும்ல. அது போலதான் கல்வி இல்லாத செல்வம் நீண்ட நாள் தங்காது. ஊருக்குள்ள இப்படி ஒரு பேச்சும் போயிட்டு இருந்தது. சோமசுந்தரத்துக்கு ஒரு மகனும் மனைவியும் இருந்தாங்க. மகனுக்கு கல்வி மேல ஒரு பெரிய அன்பு. எப்பவும் ஏதாச்சும் படித்து அறிவை வளர்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள், இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற? படிச்சு எந்த கோட்டையை பிடிக்க போற? நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கு 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா சொத்தெல்லாம் கரைஞ்சி விடுமப்பா. கல்வி இருந்தா தானே செல்வம் கையில நிற்கும். வாங்க, நான் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறேன். என்ன பெரிய கல்வி? எனக்கு கல்வி தெரியாமலே எவ்வளோ செல்வம் குவிச்சிருக்கேன்னு பாரு. அப்படியே சில நாட்கள் கடந்துருச்சு. சோமசுந்தரத்தை பத்தி கேள்விப்பட்டு ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு வந்தான். ஐயா, நான் வெளியூர்ல இருந்து வரேன்.
உங்க தோப்புல நல்ல விளைச்சல்னு கேள்விப்பட்டேன். இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணா 2 மடங்கு லாபம் கிடைக்கும். இதனால எனக்கு கொஞ்சம் கமிஷனும் கிடைக்கும். ஏதோ உங்க புண்ணியத்தினால நானும் என் குடும்பமும் வறுமையை விட்டு வாழ முடியும். நீங்க ரொம்ப நல்லவர். படிக்கலனாலும் உங்களை விட புத்திசாலி யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இதை கேட்ட சோமுக்கு ஒரே பூரிப்பு. அவன் புகழ்ச்சியில மயங்கிட்டான். அன்னைக்குன்னு பார்த்து சோமுவோட கணக்கு பிள்ளையும் வரல. சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த ஏற்றுமதி காகிதத்துல கையெழுத்து போடணும். சோமு சுந்தரமும் வியாபாரியோட பேச்சுல மயங்கி இவன் கண்டிப்பா நல்லவனாதான் இருப்பான் அப்படின்னு கையெழுத்து போட போனான். பா, என்ன பண்ண போறீங்க? படிச்சு பார்க்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் பையன் சத்தமா படிச்சான் அந்த பத்திரத்தை. அதை கேட்ட சோமு சுந்தரத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அந்த காகிதத்தில் எழுதியிருந்ததுன்னு தெரியுமா? சோமுவோட தோப்பு, விளைச்சல், நிலம், வீடு எல்லாம் அந்த வியாபாரி பேருக்கு மாத்தி எழுதியிருந்துச்சு. அந்த வியாபாரி ஓடிட்டான். என் அலட்சிய புத்தினால நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் நடு தெருவில் நிறுத்தியிருப்பேன். கல்வி எவ்வளோ முக்கியம்னு நல்லா கற்றுக்கிட்டேன். இனிமே நானும் கல்வி கற்றுக்க போகிறேன். சிறிய சிறிய பங்களிப்புகளும் ஒன்று சேர்ந்தால் மிகப்பெரிய பலனை உண்டாக்கும்னு நிரூபிக்கிற விதமான ஒரு புலவரோட கதை தான் இது. அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் ஒருவர் தன் குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தார். ஆனா எதிர்பாராத விதமா சில மாதங்களுக்கு பிறகு அவரோட குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது. என்ன இது நமக்கு வந்த சோதனை? நம்ம குடும்பத்தை எப்படி இந்த வறுமை, பசி, பட்னியிலிருந்து காப்பாற்றுவது? புலவரோட இந்த நிலைமையை பார்த்து அந்த கிராமத்து தலைவர் புலவரிடம் இப்படி சொன்னார். நம்ம நாட்டோட அரசரை புகழ்ந்து பாடுற புலவருக்கு கேட்கும் பரிசை கொடுக்கறாரு. அந்த பரிசை பெற நீயும் முயற்சி பண்ணலாம்ல. இதுதான் சரியான தருணம்னு அந்த போட்டியில கலந்துக்க அரண்மனையை நோக்கி பயணம் பண்ணாரு. புலவர் அரண்மனையையும் சென்று அடைந்தாரு. மன்னரை பற்றியும் அவரது ஆட்சியை பற்றியும் புகழ்ந்து பாடினாரு புலவர். ஆஹா, என் மனம் குளிர்ந்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேளு அரசர் சொன்னார். புலவரும் இது போன்ற வறுமை, பசி, பட்னி எப்பவுமே என் குடும்பத்தை பாதிக்க கூடாதுன்னு யோசிச்சான். அப்போ அங்க ஒரு சதுரங்க பலகை இருப்பதை பார்த்தாரு புலவர். அரசே, எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம். அங்கு ஒரு சதுரங்க பலகை இருக்கிறது அல்லவா? அதில் 1ஆம் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்து அடுத்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசா ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னாரு. நெல்மணி போதுமா? தங்கம், வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வேண்டாமா அப்படின்னு அரசர் கேட்டாரு. எனக்கு நெல்மணி மட்டும் போதும் அரசரே. அரசர் ஏளனமா சிரிச்சார் புலவரோட புத்திய பார்த்து. அரசரும் அரண்மனை சேவகர்கள் கிட்ட புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள்னு சொன்னாரு. 1ஆம் கட்டத்தில் 1, 2ஆம் கட்டத்தில் 2, 3ஆம் கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினார். 10ஆம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகள் 512ஆக உயர்ந்தது. 20ஆம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளோட எண்ணிக்கை 5,24,288ஆக உயர்ந்தது. கொஞ்ச நேரத்திலேயே நெல்மணிகள் கோடான கோடியை தாண்டியது. என் ராஜ்யம் முழுவதையும் இவனிடம் இழந்து விடுவேன் போல. புலவரோட புத்தி சாதுரியத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்த அரசன் புலவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. கூட்டு பலனின் பெருக்கு சக்தியை எப்போதும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த 3 கதைகள்ல உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கலாம்.